கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இந்த செய்தியை கேட்கும் பொழுதும் இதை சொல்லும் பொழுதும் புரிந்து கொள்கின்ற விதமாக அமைய கிருபை புரிந்தருளும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஸோ நம்ம வேதாகமத்தில் பெண்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பெண்ணினோட சிறப்பு செயல். இந்த இடத்துல எப்பவும் போல் ஒரு சிறிய சம்பவத்தோடு ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஒரு பெண்ணினோட சிறப்பு செயல்ன்றப்போ அவங்க யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது அந்த செயல் சிறப்பானது, போற்றத்தக்கது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நாங்கள் காலேஜில் என்ன பண்ணுவோம்னாக்கா, எங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அப்போது ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம். அந்த மாதிரி நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு ப்ராஜெக்ட் இதில் அந்த மிஷின்ஸ் எல்லாம் வாங்கினப்போ என்ன ஆச்சுனாக்கா, பில் போடுவாங்க. அப்போ பில் போடுறப்ப என்ன ஆச்சுனாக்கா, எல்லா பொருளும் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி நானும் சைன் பண்ணிட்டேன். ஏன்னா எண்ணி பார்த்தா நாங்கள் எத்தனை பொருள் சொன்னோமோ அத்தனை பார்சலும் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இல்லை எல்லாத்தையும் பிரித்து காமிங்க, ஏன்னா நான் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கணும் எல்லா இதுவும் அப்படின்னு சொன்னேன், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும். ஏன்னா நாங்கள் கேட்டது வந்திருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுவோம். அப்படின்னப்போ, இல்லை மேடம், அந்த கம்பெனி ஆளுங்களே வந்துட்டோம், ஏன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்போ ஏதாவது உடஞ்சிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஆயிருந்தாலோ அவங்க முன்னாடி செஞ்சாக்கா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா அவங்க முன்னாடி நாங்கள் செய்யாமல் நாங்கள் பாட்டு பிரித்து வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், உடஞ்சிருந்ததுன்னா அது அவங்க ரீப்ளேஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. சரின்னு நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கம்பெனி நாங்கள் யார்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோமோ அந்த பையனே வந்தாங்க. ஆனால் அதுக்கு இடையில எனக்கு ஒரு 2 நாளாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேமே எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சேரலையோ, ஆனால் வந்துடுச்சுன்னு கணக்கு காமிச்சாங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரே வந்துட்டுருந்துச்சு. ஸோ நாங்கள் யாருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோமோ அந்த பையன் வந்திருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த பொருளை கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டேன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் சொல்லி. மேம் அதுதான் பார்த்துடலாம் மேடம் அப்படின்னாரு. சரின்ட்டு போய் திறந்து பார்த்தா நான் கேட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வர காணோம். அப்போது எனக்கு என்னன்னாக்கா, இதில் என்ன ஒரு சிறப்புன்னு சொல்ல வரேன்னாக்கா, கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்தினது. ஆக்சுவலாக எனக்கு வரலன்னுலாம் தெரியாது, ஆனால் அந்த பேர் மட்டும் அடிக்கடி வந்துட்டே இருந்தது எனக்கு. ஜஸ்ட்டு எதை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம் மட்டும் வந்துட்டேன். அது கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். அது ஒரு சிறப்பு. இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போது அந்த நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் பாருங்களேன், அந்த கம்பெனிலேருந்து வந்த அந்த பையன் தே வர் ஜெனுவின், உண்மையாக இருந்தாங்க. அப்படின்னா, ஆமாம் மேடம் நாங்கள் தரல, சரி பிரித்து பார்த்த உடனே தான் தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு உடனே தே அக்செப்டட் இட். ஏன்னா ஒரு சிலர் ஏமாற்றுவாங்க, இல்லை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு போய் சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அவங்க அந்த தேவர் ஜெனுவின் அண்ட் ஆல்சோ அண்ட் கர்த்தர் எனக்கு அதை நினைவுபடுத்தினது. அதுதான் அதனோட சிறப்பு. ஏன்னா ஒரு எங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 இயர்க்கு இவ்வளோ தான் அலாட் ஆகும். ஸோ அதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் யோசித்து செய்வோம். அதுக்கப்புறமா ரிசர்ச்சுக்கு சம்மந்தமானது, அப்புறமா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தமானது அப்படியெல்லாம் வாங்கி போடுவோம். அப்போது ஒரு பொருள் கூட மிஸ் ஆகாத மாதிரி, இல்லை ஸ்பாயில் ஆகாத மாதிரி, டெஸ்ட்ராய் ஆகாத மாதிரி பார்த்துக்குவோம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எங்களுக்கு ஒரு கோல்டு டைமண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கு ரொம்ப உடனே நான் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா அசாதாரணமான காரியத்தை
கர்த்தரால் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால மட்டும்தான் செய்ய முடியும். இல்லைன்னா நான் தெரியாமையே இருந்திருப்பேன். ஒரு பொருள் வந்து ஏன்னா சைன் நான் தான் ஒரு ஒரு இடத்துலையும் போட்டிருக்கேன் ஆஸ் எ ஹெச்ஓடி. அப்போ யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி அந்த கம்பெனிலையும் அவங்களோட அது ஒரு நேர்மையை நம்பகத்தன்மையை காண்பிக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெண்ணு கூட என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஆக்சுவலாக அவங்களோட பெயர் வந்து இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ள அந்த இதுக்குரிய பைபிள் வசனம் வந்து மத்தேயு 26வது அதிகாரம் 6லிருந்து 13. ஃபஸ்ட்டு 2 வசனம் மட்டும் இப்போ பார்க்கலாம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த ஸ்தலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இதுதான் வந்து அந்த பெண்மணி செய்த செயல். இதே பார்த்திங்கன்னா மார்க்லேயும் யோவான்லேயும் கூட கொடுத்துருக்கோம். மார்க்கில் வந்து வேறு விதமாக இருக்கும். நீங்கள் டைம் இருக்கிறப்ப படித்து பாருங்கள். மார்க் 14வது அதிகாரம் 3லிருந்து 9, யோவான் 12வது அதிகாரம் 1லிருந்து 8. ஸோ இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் இதில் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இந்த பெண் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா மரியாள் யாருன்னா லாசருவும் மார்த்தாளுடைய சகோதரி. மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினாரில்ல, அவங்களோட சகோதரி. ஸோ எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணி ஃபைனலாக தே கம் டு த கன்க்ளூஷன். அண்டு இதை பற்றி நிறைய டிபேட் கூட இருந்திருக்கு. ஏன்னா ஒரு இதுலேயும் வேறு மாதிரி சம்பவங்கள் நடைபெறும். ஸோ நம்ம இந்த சம்பவத்தை பற்றி சொல்லிடுறேன். இயேசு வந்து பெத்தானியாவுக்கு வர்றாரு. அங்கே என்ன நடக்கும்னாக்கா, அந்த சீமோன்ற ஒரு குஷ்ரோகியால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து கண்டிப்பாக குணமாகி இருக்கணும். ஏன்னா குஷ்ரோகியாக இருக்கிறப்ப யாரும் அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களே ஒதுக்கப்பட்ட நிலையில் இருப்பாங்க. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களோட அவர் வீட்டுக்கு போஜனம் பண்ண போகிறாரு. அப்போ அவங்க அப்படி உக்காந்துட்ருக்கிற அந்த நேரத்தில் ஒரு பெண்ணை இந்த இடத்துல நான் இப்போ சொன்னேன் யாருன்னா மரியாள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விலையேற பெற்ற தைலத்தை எடுத்துகிட்டு வந்து கர்த்தராகிய இயேசுவினுடைய தலையில் அதே சிரசின் மேல் ஊற்றுகிறார். அப்போ ஊற்றின உடனே அங்கேருந்து சீடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இப்போ வந்து அந்த விலையேற பெற்றதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு அந்த ரேட்டுக்குன்னு வச்சுங்களேன் இந்த காலத்தோட மதிப்பீடில். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சீடர் சொல்லுவார், நீங்கள் இதை தைலத்தை ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுற, இதை வந்து விற்று நீங்கள் வந்து ஏழைகளுக்கு அந்த பணத்தில் ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லுவார். இதுதான் நடந்த சம்பவம். அதுக்கு இயேசு கிறிஸ்துவோட பதில் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இங்கே வந்து இதில் வந்து இதனோட வெளிப்பாடு, இதனோட அர்த்தம் என்னன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது வந்து என்னன்னாக்கா, யோவான் 12ஆம் அதிகாரம் அதில் குறிக்கப்பட்டுள்ள சம்பவத்தின் மூலமாக மற்றும் லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனம் எப்படின்னாக்கா, இந்த 2 வசனத்தின் அடிப்படையில், அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த பெண் வந்து மரியாள், லாசருவும் மற்றும் மார்த்தாளுடைய சகோதரின் என்பதை புரிந்து கொண்டார்கள். ஏன்னா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, மார்த்தாள் மரியாள் 2 பேரும் சிஸ்டர்ஸ். இந்த மரியாள் என்ன செய்வாங்கன்னா, எப்பவுமே இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து என்னன்னா இயேசு சொல்கின்ற அந்த போதனைகளை அதை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மார்த்தாள் வந்து வீட்டு வேலையில் செய்து கொண்டிருப்பார்கள். அவங்க 2 பேரை பற்றி நம்ம லூக்கா வரப்போ அதை பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். அப்போது அது இந்த செயல் வந்து இந்த பெண்ணோட ஒரு சிறப்பான செயல். இது இங்கே என்ன நடக்குதுன்னாக்கா, அவங்க வந்து அந்த தைலத்தை, அந்த விலை மதிப்பு உள்ள அந்த தைலத்தை இயேசு கிறிஸ்துனுடைய தலையின் மேலே கொட்டுறப்போ அது என்ன பிரதிபலிக்குதுன்னா, அவங்க 24 மணி நேரமும் இயேசுவின் அவங்க வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் இயேசு வந்து சொல்கின்ற அந்த போதனைகளை, கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த அந்த
மரியாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அ எப்பவுமே இயேசு பாதத்தின் அருகில உக்காந்துருக்கிறதுனால, இயேசுக்கு மேல அவங்களுக்கு அளவுக்கு கடந்த அன்பும், மரியாதையும், பக்தியும் இருந்தது. அதனோட வெளிப்பாடு தான் இந்த செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த குஷ்டரோகி வந்து அவன பத்தி எந்த இதுவும் இல்ல. ஆனா, அவர் வந்து கண்டிப்பா குணமாகி இருக்கணும். அதனால தான் அவங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும், சீடர்களும் போஜனம் பண்ண அவர் வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ம். அந்த காலத்துல யூத பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விலையுயர்ந்த தைலத்த ஒரு குடுவையில போட்டு அடைச்சு, அது வந்து எப்படி இருக்கும்னாக்கா, அதுக்கு வந்து நீளமா கழுத்து இருக்கும். அந்த அந்த குப்பின்னு சொல்லலாம், இல்ல குடுவைன்னு சொல்லலாம். அத வந்து ஒரு கயிறுல கட்டி, கழுத்துல இப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, யூத பெண்மணிகள் ஓய்வு நாள்ல அதை அணிய வந்து அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதனால அந்த நாள்ல அவங்க அத யூஸ் பண்ணுவாங்க. மத்த நாள்ல அத யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மரியாள் என்ன பண்றாங்க, அந்த குப்பியை அந்த விலையுயர்ந்த திரவத்தை வாசனை திரவத்தை எடுத்துட்டு வந்து வீடு வீடு முழுக்க நறுமணம் வரக்கூடிய அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினோட தலையின் மேல ஊத்துறாங்க. இப்போ இத பார்த்த சீடர்கள் விமர்சிக்கிறாங்க. இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா, காலேஜ்லயோ சரி, வீட்லயோ சரி, ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நெறைய அதுக்குரிய விமர்சனம் வரும். ஒண்ணு நல்லதாவும் இருக்கலாம், இல்ல கெட்டதாவும் இருக்கலாம். இந்த சீடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "ஏன் ஏன் இந்த காச வேஸ்ட் பண்றீங்க?" அது மெயினா யாருன்னா யூதாஸ். ஏன்னா யூதாஸோட ஆசைலாம் பணத்து மேல தான். அதனால அவன் வந்து கணக்கிடுறான். ஓ! இந்த தைலத்துக்கு இவ்ளோ காசு ஆகும்னாக்கா, அந்த காச வேற விதமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ காட்டி குடுத்தது யாரு? யூதாஸ்காரியோத்து. யூதாஸ்காரியோ சு அ ச வெறும் அந்த 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்தான். ஏன்னா, அவரோடே பயணித்து, அவரோட எல்லா வகையான நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு, அவரோட இருந்த அந்த 12 சீடர்கள்ல ஒருத்தன் தான் காட்டிக் குடுத்தான். அதுவும் வெறும் ஒரு 30 வெள்ளி காசுக்கு. அவன் தான் யோசிக்கிறான், இவ்ளோ விலையேறப்பெற்ற தைலத்த போய் வேஸ்ட் பண்றாங்களே! அப்படின்னு தான் அவனோட ஏன்னா, அவனுடைய எண்ணம், சிந்தனை எல்லாமே பணத்தின் மேல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படி அவங்க கேட்குறப்போ அவ வந்து ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டா, மரியாள். ஆனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாரு. அவரு என்ன சொல்லுவாருன்னா, அ அ அவ வந்து அந்த சீடர்கள் வந்து அத வேஸ்ட்டுன்னு சொல்றாங்க. ஆனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னாக்கா, அது ஒரு அழகான செயல், ஒரு அன்பின் வெளிப்பாடு, ஒரு பக்தியின் வெளிப்பாடு, ஒரு மரியாதையின் வெளிப்பாடு, ஒரு சிறப்பான செயல் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு செய்கின்ற எந்த காரியமும் வந்து வீணாக போகாது. ஏன்னா, அதுக்கு ஒரு திட்டம் இருக்கும். அதுக்குரிய ஒரு நோக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நல்ல செயலை செய்தாலு, ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஒரு எடுத்துக்காட்டான செயல் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா வந்து அத பார்த்த யூதாஸ்க்கு வந்து அங்க மனசே கொள்ளாது அவனுக்கு. அப்படின்னா, இப்போ ஒரு நெறைய பேர் ஒரு இடத்துல இருக்கோம். அப்ப யாராவது ஒரு தப்பான எண்ணத்தோட இருக்காங்கன்னா, அவங்க வந்து அங்க நடக்கின்ற அந்த காரியத்துல வந்து அவங்க மனம் வந்து ஈடுபடவே மாட்டாங்க. நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. அதே மாரி தான் யூதாஸும் அவனுக்கு வந்து அத அப்ரிஷியேட் பண்ணவே முடியல. அவனால அத தாங்கிக்க முடியல. அதனால தான் அவன் உடனே சொல்லிடுறான். ஆனா, அ இது இந்த ஒண்ணு வந்து என்னன்னாக்கா, அன்பின் வெளிப்பாடு, பக்தி, மரியாதையின் வெளிப்பாடு. 2வது வந்து அவ செய்த அந்த நல்ல காரியம் வந்து ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதுக்கப்புறமா அ அத விற்று ஏழைகளுக்கு குடுக்கலான்னு சீடர் சொல்றப்போ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொல்வாருன்னா, "ஏழைகள் வந்து எப்போதுமே உங்களோட இருப்பாங்க. ஆனா, நான் உங்களோட இருக்க மாட்டேன். ஏன்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்." அத வந்து குறிக்கிறதுக்காக தான் இந்த சம்பவம் நடக்கின்றது. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா வந்து அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, நியாய தீர்ப்பு பத்தி இயேசு கிறிஸ்து வந்து நெறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ அது சொல்றப்போ, அத கேட்கிறவங்களுக்கு வந்து ஒரு இரக்கத்தை ஊக்குவிப்பதாக இந்த சம்பவம் உள்ளது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ப இருக்கிற இடத்துக்கு ஒரு சிஎம்மோ, இல்ல பிஎம்மோ வராருன்னு வச்சுங்களேன். அப்போ அவர வந்து நம்ம ஹானர் பண்றோம், கௌரவிக்கிறோம்னா என்ன பண்ணுவோம்? எல்லார் மாரியுமா கௌரவிப்போம்? இல்ல. இருக்கிறதிலே ஆடம்பரமான, விலையுயர்ந்த ஒரு பொருள தான் அவங்களுக்கு குடுப்போம். அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஆடம்பரமான, விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து அவர் தலையின் மேல ஊத்துறாங்க. அது அப்புறமா வந்து அது வந்து ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து யூத ராஜசிங்கம். அப்போ ஒரு ராஜாவ கௌரவிக்கிற மாதிரி தான் மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவை கௌரவித்தார்கள். அதுக்கப்புறமா வந்து இவங்க செய்த இந்த செயல் வந்து அந்த வீட்ல இருந்த அனைவருக்கும் வந்து அ கொஞ்சம் ஒரு ஷாக்காவும் இருந்திருக்கும். ஆனா, அந்த வாசனை வந்து வீடு முழுக்கும் பரவுனது. அந்த தைலத்தை ஏன்னா ஒரு விலை மதிப்புற்ற அந்த விலை வந்து மதிக்க முடியாத விலை மதிப்புற்ற இல்லம்மா, விலை மதிக்க முடியாத அந்த தைலத்த அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேல ஊற்றும் பொழுது, அந்த நறுமணம் வீடு ஃபுல்லா வந்தது. அதை வந்து அந்த மணத்த வந்து அவங்கள எல்லாராலயும் உணர முடியும். இப்போ யாராவது பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே வந்து யூ கேன் ஃபீல் இட்ல உணர முடியும். ஆனா, இயேசு அந்த அபிஷேகம் வந்து இயேசுவுக்கு மட்டும் தான். அது வேற யாருக்கும் கிடையாது. வெறும் அந்த நறுமணத்த தான் உணர முடியுமே ஒழிய, ஆனா அந்த அபிஷேகம் யாருக்குரியது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடையது. அவருக்கு மட்டும் சொந்தமானது அது. அந்த ராஜ உபச்சாரம், அந்த கௌரவிக்கிறது, அந்த மரியாதைக்குரிய செயல் யாரு? அங்க இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் தான் அந்த செயல். அதுக்கப்புறமா வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அடக்கத்திற்காக செய்தாள். அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போக போறாரு. அதுக்கப்புறமா வந்து மரிக்கப் போறாரு, அடக்கம் பண்ண போகிறார். ஸோ அதை குறிக்கின்ற வண்ணமாக தான் இவள் வந்து அந்த தைலத்தை எடுத்து அவள் சிரசின் மேல் ஊத்தினாள்னு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த பெண்மணி வந்து அதை செய்யறப்ப அவங்களுக்கு வந்து அந்த அர்த்தம்லாம் தெரியாது. அவங்க வந்தாங்க, விலையேற பெற்ற தைலம் இருந்தது. அதை எடுத்து சிரசின் மேல ஊத்துனாங்க. ஏன்னா, அவங்க வந்து அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ புரிந்திருந்தார்கள். அது இன்னொன்னு. ஏன்னா, ஒருத்தர பத்தி நம்ம நல்லா தெரிந்தா தான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியல. அதே மாரி எப்போலாம் இயேசு கிறிஸ்து லாசரு வீட்டுக்கு வராரோ, அப்பல்லாம் மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அதனால இயேசுவின் மேல் உள்ள அந்த மரியாதை நிமித்தமாக, பக்தி நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக என்ன செய்றாங்க? அந்த தைலத்தை விலையேற பெற்ற தைலத்தை வந்து அவர் மேல ஊத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்து இயேசு வந்து மரியாள் என்ன பண்ணாருன்னா, அந்த தைலம் வந்து நல்மணம் நல்ல ஒரு மணத்த அந்த வீடு முழுக்க வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் யூதாஸோட செயல் எப்படி இருந்தது? மரியாளோட செயல் வந்து நறுமணம் வீசுகின்ற செயலாக இருந்தது. ஆனா, யூதாஸோட செயல் எப்படி இருந்தது? ஒரு வாசனை, கெட்ட வாசனை, துர்நாற்றம் வீசக்கூடிய செயலாக இருந்தது. அது மிகவும் கர்த்தருக்கு அருவருப்பான செயலாக காணப்பட்டது. அதுக்கப்புறமா 5வதாக பார்த்தீங்கன்னா, அதில ஒரு நோக்கம் இருந்தது. அந்த சம்பவம் நடந்ததுல, அதில ஒரு நோக்கம் இருந்தது. அதில பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே இது வந்து ஒரு அசாதாரணமான செயல். இத வந்து எல்லாராலயுமே செய்ய முடியாது. ஒரு சிலரால தான் செய்ய முடியும். ஆனா, இந்த உலக வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா, அ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கேலி பண்ணுவோம், கத்துவோம். அதுக்கப்புறமா வந்து ஏதாவது வ நடந்ததுன்னா சிரிப்போம். ஒரு சிலர் ஒரு இது மேல வெறியா இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனா, ஒரு சிலர் மட்டும் தான் ம் தைரியமாக இந்த இடத்துல அந்த பெண்மணி செய்தாள் பாருங்க. எப்படி வந்து அந்த விலையேற பெற்ற தைலத்தை எடுத்து வந்து இயேசுவின் சிரசின் மேல ஊற்றினாளோ, அதே போல துணிந்து
ஒரு சில காரியங்களை தைரியமா செய்வாங்க. அந்த ஆற்றல் வந்து எல்லாருக்கும் இருக்காது. இது எதை காட்டுகிறதுன்னா, தெய்வீகத்தின் மறுமலர்ச்சியை குறிக்கிறது. அதுக்கப்புறமா வந்து அந்த மனம் எப்படி வீடு முழுக்க பரவினதோ, அதேபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியம் வந்து, அந்த வல்லமையான சத்தியம் வந்து எல்லா இடத்துலயும் பரவும். அப்படின்னா, இந்த சம்பவத்தை எங்கெல்லாம் சொல்றாங்களோ, அப்ப இந்த பெண் வந்து ஒரு சாட்சியா இருக்கிறா அந்த இடத்துல. ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறமா வந்து நம்ப என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவுக்காக அசாதாரணமான காரியத்தை செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ப இருக்கிறது இந்த கிருபையின் காலம். நெறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவ கிட்டேருந்து நன்மை பெற்றிருந்தாலும், அத சாட்சியா சொல்ல பயப்படுவாங்க. வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. அதுவும் கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களிடத்தில் போய் கிறிஸ்துவை பற்றி சொல்ல வந்து தைரியம் வேணும். நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறப்போ, அந்த தைரியமா எடுத்து சொல்லக்கூடிய அந்த பழக்கத்த வந்து எப்படி நம்ப வந்து கொண்டு வர முடியும்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்போது அந்த தைரியத்தை, அந்த பெலனை நமக்கு தருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து அ அ இப்போ சில சமயத்துல என்ன பண்ணுவோம்னா, இப்ப நம்பளால ஒரு காரியத்த செய்யல. அப்ப செய்றவங்கள வந்து நம்ம தடுக்கக்கூடாது. அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். இப்போ மரியாள் வந்து அந்த காரியத்தை செய்யும்பொழுது, சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, "அத வந்து ஏன் வேஸ்ட் பண்ற?" அப்படின்னு தான் கேட்டாங்க. அவங்க செய்ய வேண்டியத அந்த பெண்மணி செய்தாள். எப்பவுமே கூட இருக்கிறவங்க வந்து ஒருத்தர அங்கீகரிக்க மாட்டாங்க, ஆனர் பண்ண மாட்டாங்க, கௌரவிக்க மாட்டாங்க. ஆனா எங்கிருந்தோ வந்தவங்க வந்து உங்கள பத்தி கேள்விப்பட்டோம், நீங்க நல்லா செய்றீங்க அப்படின்னு அவங்கள கௌரவிப்பாங்க, ஆனர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பண்பும் நம்ப கத்துக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ஒரு பெண்ணின் சிறப்பான செயல். அந்த பெண் யாருன்னு மார்க், லூக்கா, யோவான் இந்த கதையில பார்க்கும்பொழுது, அது வந்து லாசருவினோட சகோதரி என்று அறியப்பட்டுள்ளது. அவங்க செய்த செயல் வந்து ஒரு சிறப்பான செயல், ஒரு அழகான செயல், அப்புறமா அது வந்து ஒரு அன்பு, மரியாதை, பக்தியின் வெளிப்பாடாக கருதப்பட்டது. அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை இப்போ நம்மகிட்ட வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஆசீர்வதித்து தந்திருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அத வந்து அ மத்தவங்களுக்கு தரும்பொழுது கணக்கு பார்ப்போம். அப்படின்னா, நம்ப ஒருத்தருக்கு செய்யும்பொழுது ரிட்டர்ன் என்ன கிடைக்குதுன்னு எதிர்பார்த்து தான் செய்வோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்ன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை செய்யும்பொழுது, அ ரிட்டர்ன் வருமா? வராதான்லாம் யோசிக்கவே கூடாது. வலது கைக்கு செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றாரு. அப்பன்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த இடத்துல நம்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல், மற்றவர்களிடத்திலிருந்து எந்த வெகுமதியும் எதிர்பார்க்காமல் நம்ம செய்ய கத்துக்கணும். அதுக்கப்புறமா 3வது பார்த்தீங்கன்னா, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்காக முன் அறிவிப்பாக நடந்த சம்பவம். 4வது பார்த்தீங்கன்னா, அவங்க மரியாள் எப்பவுமே இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அருகே இருப்பதுனால, இயேசு கிறிஸ்துவை நன்கு புரிந்தவளாக இருந்தாள். அதனால தான் அவங்களால அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய அத வந்து ஜீசஸ் வந்து டினை பண்ணவே மாட்டார். வேணான்னே சொல்லவே மாட்டாரு. அந்த தைலத்தை ஊற்றும் பொழுது அவர் எந்த எதிர்ப்பும் காமிக்கவே மாட்டாரு. அதிலிருந்தே தெரியுது அவருக்கு அந்த கௌரவித்தல் வந்து பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 5வது வந்து இது ஒரு அசாதாரணமான காரியம். கிறிஸ்துவுக்காக நாமளும் அதே மாதிரி அ அ சாதாரண காரியம் இல்ல, அசாதாரணமான காரியத்தை செய்ய நம்ம முன்வர வேண்டும். அதனால நம்மளுக்கு என்ன பயன்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவ ஆரம்பிக்கும். எப்படி அந்த நறுமணம் வீடு முழுக்க பரவி இருந்ததோ, அதே மாரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய சத்தியம் எல்லாம் ஊர் முழுக்க உலகமெங்கும் போய் சேர ஆரம்பிக்கும். அது ஒரு மறுமலர்ச்சியை குறிக்கின்றது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த பெண்மணியை பற்றி அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோவான் எடுத்துக்கோங்க. 12வது அதிகாரம். யோவான் 12
3வது வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. ஸோ இதை வச்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேத ஆராய்ச்சியாளர்கள் அந்த பெண் வேற யாரும் இல்லை, லாசருவின் சகோதரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு வசனம் நான் என்ன சொன்னேன், மார்க் எடுத்துக்கோங்க. 14வது அதிகாரம் 3லிருந்து 9வது வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஸோ மார்க்லேயும் இதை பற்றி குறிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாமே வச்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இது வேறு யாருமே கிடையாது, யாரோட சகோதரி, மார்த்தாள் மற்றும் லாசருவினுடைய சகோதரின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு பெண்ணினுடைய சிறப்பு செயல், அதாவது மரியாளுடைய சிறப்பு செயல். அவங்களுக்கு யாருமே அந்த கூட்டத்தில் சீடர்கள் மற்ற ஜனங்கள் எல்லாருமே இருந்தாங்க. அந்த வீட்டில் போஜனம் பண்ண வந்திருக்காரு யார், தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குணமாகியுள்ள சீமோன் வீட்டிற்கு வந்திருக்காரு. அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது போஜன பந்தில் இருக்கையில் இருக்கும் வசனம். அப்போ அந்த மரியாள் என்ன பண்ணாங்க, அந்த விலையேற பெற்ற தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றினார்கள். ஸோ இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு அடக்கம் பண்ணப்பட போகிற அந்த சம்பவத்தை, அது நிகழப்போகிறது, அது வெகு சீக்கிரத்தில் நிகழப்போகிறது என்பதை குறிக்கும் வண்ணமாக நடந்த ஒரு சம்பவமாக இது கருதப்படுகிறது. ஸோ இன்றைக்கி இந்த பெண்மணி கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொண்ட அந்த நல்ல காரியங்களை நம்மளும் கற்றுக்கணும். அப்படின்னா நம்ம கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய தயங்கக்கூடாது. எந்த விதமான காரியமாக இருந்தாலும் துணிச்சலோடு தைரியமாக செய்ய கற்றுக்கணும். பெண்மணிகள் பெண்களாகிய நாம் கர்த்தருக்காக துணிந்து எழ வேண்டும். ஏன்னா இந்த சத்தியம் உலகம் முழுக்க பரவ வேண்டும். இந்த கிருபையின் காலத்தில் நம்ம இந்த அதுவும் இல்லாமல் இந்த லெந்து நாட்களில் நம்ம என்ன செய்யலான்னாக்கா, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூற தயங்கவே கூடாது. நம்ம தைரியமாக இந்த காரியத்தை செய்யலாம். அதற்காக இப்போ ஜெபம் பண்ணலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நல்ல தகப்பனே, இதோ மரியாள் எவ்வாறு அந்த விலையேற பெற்ற தைலம், அது எவ்வளவு விலை இருந்தாலும் ஏசப்பா, அதற்காக அவள் தயங்கவில்லை கர்த்தாவே. உம்மது மீது இருந்த அந்த அன்பின் வெளிப்பாடாக, மரியாதையின் வெளிப்பாடாக, பக்தியின் வெளிப்பாடாக அவள் அந்த காரியத்தை செய்தாள் ஏசப்பா. அதே போல் நாங்களும் ஏசப்பா, நீர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்துள்ளீர், எங்களுக்காக பாடுபட்டீர், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் ஏசப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உமக்காக நாங்களும் ஒவ்வொரு காரியத்தையும் தைரியமாக துணிச்சலாக செய்ய எங்களுக்கு தைரியத்தை தாரும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கின்றார்களோ, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் நீர் சுகத்தையும் பலத்தையும் தந்து நீர் அவர்களை தைரியப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா, எங்கு சென்றாலும் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தணும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன்.